ஆண்டி கிட்ட சொல்லி அருணுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்ல, அதனால நீ வேணா பாரு, புது அம்மா நம்மள வந்து மிரட்ட போறாங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, போங்க. போங்கண்ணா. போய் படுத்துக்கோங்க. இன்னைக்கு என் 3 பசங்களுக்கும் ரொம்ப தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. யாரும் கதை எதுவும் கேட்கலையா? சரி, குட் நைட். அம்மா, கதை சொல்லிட்டு போங்க. அப்படியா? அப்ப உங்க 2 பேருக்கும்? அது சரி, இன்னைக்கு நல்ல கதை சொல்லலாம்னு பார்த்தேன். பரவாயில்ல, சில பேருக்கு கதை கேட்கிற மூட் இல்ல போல இருக்கு. அருண், நீயும் தூங்குப்பா. அம்மா, எனக்கு கதை சொல்லுங்க. எனக்கும் கதை கேட்கணும் போல இருக்கு. எனக்கு கதை கேட்க பிடிக்கல, நான் தூங்க போறேன். அப்ப சரி, நான் உங்களுக்கு மட்டும் கதை சொல்றேன். ஒரு தடவை ராகுலோட அப்பா அவனை பாழடைஞ்ச மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ரொம்ப பழைய தீபங்கள்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சின்ன தீபம் இருந்துச்சு. தீபம்னா என்னன்னு தெரியும்ல உனக்கு? ராகுல் இந்த தீபத்தை எடுத்து தன் கையால தேய்ச்சான். அப்ப அந்த தீபத்துல இருந்து யார் வெளியே வந்தாங்க? ஒரு பூதம். பயப்பட வேண்டாம், குண்டா குட்டி பூதம். ராகுல் அந்த குட்டி பூதத்துக்கிட்ட தான் ஆசைய சொன்னான். மீதி கதையை நான் அவனுக்கு அப்புறமா சொல்றேன். இவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீயும் படுத்து தூங்க. அம்மா, ராகுல் பூதத்துக்கிட்ட ஃபுட்பால் தானே கேட்டேன். ராகுல் அந்த பூதத்துக்கிட்ட பெரிய ஃபுட்பால கேட்டான். பசங்க தூங்கிட்டாங்க. என்னங்க டின்னர்? அது வந்து நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க, நான் போய் டின்னர் எடுத்து வைக்கிறேன். कितने दूर दूर हो उन दोनों के रास्ते, मिल जाते हैं जो बने एक दूजे के वास्ते।
ஆர்த்தி, நீங்களும் சாப்பிடலாமா? उस रब ने जब दिल दिए, दिल के दो टुकड़े किए, दोनों पे एक नाम लिखा, एक राधा एक श्याम लिखा। अब ये दिल धड़कते हैं, मिलते और बिछड़ते हैं, एक दूजे के वास्ते, एक दूजे के वास्ते, एक दूजे के वास्ते। एक दूजे के वास्ते। சாரி. பாத்து பாத்து. ஐம் சாரி. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. நான் இப்பவே எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க ஆர்த்தி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். இந்த வீட்ல எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல ப்ராப்பரா இருக்கணும்னு. நானும் இப்பெல்லாம் முயற்சி பண்றேன், எல்லாத்தையும் அந்த மாதிரியே வைக்கணும்னு. தேங்க்யூ. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? ஆர்த்தி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பெட்ல நான் இந்த பக்கம் தான் படுப்பேன். ஆக்சுவலா வேற இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வராது. எனக்கு தெரியும்.
நல்லா இருப்பா. நேத்து ராத்திரி வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிட்டுட்டல்ல? சாப்பிட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் கேக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. நேத்து பூரா என்கிட்ட பேசலல்ல, அதனாலதான் கேட்டேன். அபிதா, ஆர்த்தி எடுத்துக்கமா. நல்லா இருமா. அருணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நேத்து நான் கொஞ்சம் பிடிவாதமா நடந்துகிட்டேன். உன் புள்ள பெரியவனா வளர்றப்போ பிடிவாதங்கள் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாம பாத்துக்கணும். பசங்க மேல பிரியம் காட்டுறது அவசியம்தாம்மா. ஆனா அதே சமயத்துல அவங்கள நல்ல விதமா வளர்க்கறது அவசியம் இல்லையா? எனக்கு நல்லா தெரியும் அபிதா, நீ அருணை தனியாளா வளர்த்திருக்க. சின்ன வயசுல இருந்தே அவ அப்பாவை பார்க்காம அப்படி வளர்ந்துட்டான். அதனாலதான் இப்ப அவன் இந்த மாதிரி குறும்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் செல்லந்தான் அவனை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு. நீ யோசிக்கிறது சரிதான். அவன் தகப்பன் இல்லாம வளர்ந்திருக்கிற புள்ள. நீயும் படிச்சு விவரம் தெரிஞ்சவ. ஆனா அருண் உன்னோட குணம் மாதிரி இல்லையே. அவங்க அப்பாவை மாதிரி வளர்ந்திருக்கான். அது போகட்டும், அருண் அப்பாவோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்? உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாரா? அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியா இருந்தாரா? நான் எதுக்காக இத பத்தி உங்ககிட்ட கேக்குறேன்னா, அப்பா மாதிரி தான் பிள்ளைங்களும் இருக்கும். நிச்சயமா அருண் உன்ன மாதிரி இல்ல, அவங்க அப்பா மாதிரி இருக்கான். அவர் குணம் அப்படியே இருக்கு. சரி விடு, உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீ போய் அதெல்லாம் பாரு. எங்கேயாவது வெளியே போறியா? சரி, நான் கெஸ் பண்றேன். அம்மா அப்பாவை பார்க்க போறேன், ரைட்? இல்ல, நான் ரேடியோ ஸ்டேஷன் போறேன். இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்றேன். வாட்? பிரீத்தி, நான் என்ன அம்மா அப்பா கிட்ட பேசவே இல்லையே. அதுவும் இல்லாம அப்பாவும் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவர் இல்லாத இந்த நேரத்துல உன் வீட்டு ஆளுங்க கிட்டதான் நீ பேசவே மாட்டியே, அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஆனா ஸ்வீட் ஹார்ட், சான்ஸே கிடைக்கல. நான் என்ன பண்றது? சான்ஸ் கிடைச்சா பேசுவியா? அத்தை வீட்ல தானே இருக்காங்க, நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். வேண்டாம் பிரீத்தி, வேண்டாம். சரியா வராது. அம்மா நிச்சயமா கோவப்படுவாங்க. அப்புறம் இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ எப்பவுமே ஜாபுக்கு போக முடியாம போயிடும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ஆனா பாருங்க மிஸ்டர் பிரதீப், நீங்க பிரீத்திய சரியா புரிஞ்சுக்கல. நான் நினைச்ச சொடக்கு போடுற நேரத்துல அவங்கள ஏன் பக்கம் கொண்டு வந்துருவேன். ஆக நடக்க போறது சைலண்டா பாரு. ஏமா பிரீத்தி, நீ எங்க போக போற? இவ ரெடியா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா கோயிலுக்கு தான் போக போற போல இருக்கு. இல்லக்கா, நான் கோவிலுக்கு போகல அத்த, நான் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறேன். இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம் நினைச்சேன். லைவ் ஷோ வேற இருக்கு. என்ன, நீ வேலைக்கு போறியா? ஆமா அத்த, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலைக்கு போற அளவுக்கு இப்ப என்ன வந்தது? ஆக்சுவலா என்னன்னா அத்த, என்னால வீட்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையெல்லாம் பார்க்க முடியல. ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்தும் ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் போன் மேல போன் வந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட என் குடும்பத்தை பத்தியும், என்னோட மதர் இன் லாவை பத்தியும், ஐ மீன் என்னோட அத்தைய பத்தியும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அத்த, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, மாமியார்னா மருமகளை கொடுமைப்படுத்துவாங்கன்னு. அவங்கள கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், என்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பெரியமானவங்க. எல்லாரையும் நல்லா பாத்துப்பாங்க. மொத்த குடும்பத்தையும்
அன்போடையும் அரவணைப்போடையும் பாத்துப்பாங்க. அதோட என் அத்தை எவ்வளவு அழகா இருக்காங்க, கோபமே பட மாட்டாங்க. இப்பவும் பார்த்தா கூட சின்ன பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும். மாமியார்னா எப்படி இருக்கணும்னு நீங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு. இத நான் என் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும். என்னோட இந்த ஆசைய நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் சரிதானே அத்தை? ஆ, நான் ஏன் மறுப்பு சொல்ல போற? நீ புறப்படு. நீ வந்து கொஞ்ச நாள் தாமா ஆயிருக்கு. நீ ரொம்ப சின்னவ. ஆனா மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி உங்ககிட்ட தான் கத்துக்கணும். அது சரிம்மா, உன்னோட ப்ரோக்ராம் ரேடியோல எத்தனை மணிக்கு வருது? என்ன நான் கேட்கணும். அது வந்து என்னன்னா அத 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள வரும். நான் கிளம்பிட்டா அத அதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. நான் வரேன். சரி, நல்லா இருமா. பாய் பாய். பிரதீப், அம்மா, பிரீத்தி ரேடியோ ஸ்டேஷனுக்கு தான் வேலைக்கு போறா. அந்த ப்ரோக்ராம் ரேடியோல எத்தனை மணிக்கு வருதுன்னு என்கிட்ட ஞாபகப்படுத்து. சரிம்மா. நானும் கம்ப்யூட்டர்ல பெயிண்ட் பண்ண போறேன். கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியுமா? தெரியும். சும்மா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும். நீ சரியா பண்ணலனா கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடும். போய் டிராயிங் பென்சிலை வச்சு கலர் பண்ண கத்துக்கோ. சரியா சொன்ன. எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும். உனக்கு கம்ப்யூட்டர் தெரியும்ல? நீ ஆன் பண்ணி காட்டு. அதுக்கப்புறம் நான் உன்னை கம்ப்யூட்டர் பெயிண்டிங் பண்ண அலோ பண்றேன். என்ன பிரதீப், ஏதாவது புது டிஷ் பண்றீங்களா என்ன? ஏன் கேக்குறேன்னா உங்க பொண்டாட்டி வேலை செய்யறதுக்காக வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அதனால நீங்க என்னோட இந்த புது தங்கச்சிக்காக நீங்க சமையல்ல எவ்வளவு பெரிய கில்லாடின்னு கொஞ்சம் காட்டுங்க. பிரதீப் தன்னோட திறமையை காட்டுவாரு. நிச்சயமா, தாராளமா. இப்போ மேங்கோ சீசன் இல்லையா? நான் மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு இருக்கேன். நம்ம பிரியாவுக்கும் பானுக்கும் அது ரொம்பவே பிடிக்கும், அருணுக்கும் பிடிக்கும். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல? சரிதானே? பசங்க ரூம்ல இருந்து அந்த சத்தம் கேக்குது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அருண், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அடி எதுவும் படலையே? இந்த ரூமுக்குள்ளே கொஞ்ச நேரம் இரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ரூமுக்குள்ளே கடை. இல்ல அருண், நீ பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. ஏன் பயப்படுற? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. கம்ப்யூட்டர் பத்தி தெரியாம அதை தொடாதன்னு நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல. பாருங்க பாட்டி, அந்த அருண் எங்க கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணிட்டான். இங்க பாரு, எதுக்கு நீ இப்படி அழற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. நான் இத வேணும்னு பண்ணல பாட்டி. ப்ளீஸ் நேத்து மாதிரி என்ன ரூம்ல போட்டு பூட்டிடாதீங்க பாட்டி. பாருங்க, நேத்துக்கு என் கையில அடிபட்டுடுச்சு.